ரமணி ஒரு இல்லத்தரசி. அவளுடைய வாழ்க்கை, குடும்ப பொறுப்புகள், வீட்டு பணிகள், குழந்தைகளின் கவனிப்பு என தினமும் ஒரே மாதிரியாக சென்று கொண்டிருந்தது. வெளிப்படையாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் மனதிற்குள் அவளுக்கு பேச யாரோ ஒருவர் வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது. அதே பகுதியில் கட்டிட ஒப்பந்ததாரராக வேலைக்கு சேர்ந்தவர் சேகர். உயரமான தோற்றம், எப்போதும் முகத்தில் புன்னகை, மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை ஆகியவை அவரை தனித்துவமாக காட்டின. ஒரு நாள் ரமணியின் வீட்டிற்கு அருகில் ஒரு புதிய கட்டிட பணி தொடங்கியது. அந்த பணியை மேற்பார்வையிட சேகர் தினமும் வந்தார். முதலில் சாதாரண வணக்கம் மட்டுமே இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த வணக்கம் சிறிய உரையாடலாகவும் பின்னர் நீண்ட பேச்சுகளாகவும் மாறியது. ரமணி மேடம், நீங்க செய்யும் காஃபிக்கு ஒரு தனி சுவை இருக்கு என்று சேகர் சிரித்தபடி சொல்வான். அப்படியா? இல்ல, நீங்க அதிகமா புகழ்றீங்க என்று ரமணி வெட்கத்துடன் பதிலளிப்பாள். அந்த சின்ன சின்ன உரையாடல்கள் இருவரின் மனதிலும் ஒரு இனிய நெருக்கத்தை உருவாக்கின. சேகர் வந்தாலே ரமணியின் முகத்தில் புன்னகை மலரும். ரமணியை பார்த்தாலே சேகரின் மனதில் மகிழ்ச்சி பெருகும். ஒரு மாலை சூரியன் மறையும் நேரத்தில் ரமணி வீட்டின் மாடியில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது கீழே வேலை முடித்துவிட்டு சென்ற சேகர் அவளை பார்த்து கையசைத்தான். அந்த ஒரு கணம் இருவரின் பார்வைகளும் சந்தித்தன. வார்த்தைகள் எதுவும் இல்லை, ஆனால் அந்த பார்வை பல உணர்வுகளை பகிர்ந்தது. அதன் பிறகு அவர்கள் அடிக்கடி வாழ்க்கையை பற்றி பேசத் தொடங்கினர். ரமணி தனது சிறு வயது கனவுகளை பகிர்ந்தாள். சேகர் தனது எதிர்கால இலக்குகளை பகிர்ந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தனர். ஒரு நாள் சேகர், உங்களை பேசாம ஒரு நாள் போனால் ஏதோ ஒரு வெறுமை மாதிரி இருக்கு என்றான். அந்த வார்த்தையை கேட்ட ரமணியின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் அமைதியாக சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பில் அவளுடைய உணர்வுகள் மறைந்திருந்தன. நாட்கள் வாரங்களாக மாறின. அவர்களுடைய நட்பு ஆழமான பாசமாக வளர்ந்தது. சேகர் எப்போதும் ரமணியின் மகிழ்ச்சியை விரும்பினான். ரமணியும் சேகரின் வெற்றிக்காக மனதார வாழ்த்தினாள். ஒரு மாலை இருவரும் தோட்டத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். குளிர்ந்த காற்று வீசியது. மரங்களின் இலைகள் மெதுவாக அசைந்தன. நீங்க என் வாழ்க்கையில் வந்ததுக்கு பிறகு நான் நிறைய சந்தோஷமாயிருக்கேன் என்று சேகர் மெதுவாக சொன்னான். ரமணி அவனை பார்த்தாள். அவளது கண்களில் பாசம் தெரிந்தது. நானும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன் என்று அவள் மெதுவாக பதிலளித்தாள். அந்த தருணத்தில் இருவரும் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்து கொண்டனர். எந்த அவசரமும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த நிமிடத்தில் இருந்தது உண்மையான பாசம் மட்டுமே. அந்த நாளுக்கு பிறகு அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் ஊக்கமாகவும் இருந்தனர். காதல் என்பது வெறும் கவர்ச்சியோ அல்லது சில நிமிட உணர்வுகளோ அல்ல. ஒருவரின் மனதை மற்றொருவர் புரிந்து கொண்டு அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக வாழ்வதே உண்மையான காதல் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அவர்களின் காதல் கதை இரண்டு இதயங்கள் மெதுவாக நெருங்கி நம்பிக்கை மற்றும் அன்பால் இணைந்த ஒரு அழகான பயணமாக தொடர்ந்தது. அந்த மாலை பேச்சுக்கு பிறகு ரமணி மற்றும் சேகர் இருவரின் உறவு இன்னும் ஆழமானது. தினமும் பேசாமல் இருந்தால் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பது போல இருவருக்கும் தோன்றியது. ஒரு நாள் சேகர் தனது புதிய கட்டிட திட்டத்தை பற்றி ரமணியிடம் கூறினான். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப முக்கியம், சில நேரம் பயமாகவும் இருக்கு என்றான். ரமணி புன்னகைத்தாள். உங்க உழைப்பை நான் பார்த்திருக்கேன், நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. அந்த வார்த்தைகள் சேகருக்கு பெரிய உற்சாகத்தை தந்தன. வாழ்க்கையில் முதல் முறையாக யாரோ ஒருவர் தன்னை முழுமையாக நம்புகிறார்கள்
என்ற உணர்வு அவனுக்கு வந்தது. நாட்கள் நகர்ந்தன. சேகர் தனது வேலையில் மேலும் முன்னேறினான். ஆனால் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ரமணியுடன் சில நிமிடங்கள் பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை அருகில் இருந்த பூங்காவிற்கு இருவரும் சென்றனர். அங்கே குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். மரங்களின் நிழலில் அமர்ந்து வாழ்க்கையை பற்றி பேசினர். சில மனிதர்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க, நீங்க எனக்கு அப்படித்தான் என்று சேகர் சொன்னான். ரமணியின் கண்கள் கலங்கின. அவள் மெதுவாக, நானும் பல வருடங்களுக்கு பிறகு மனசார சிரிக்க ஆரம்பிச்சது உங்களால் தான் என்றாள். அந்த வார்த்தைகள் இருவரின் மனதையும் நெருக்கமாக்கின. அவர்கள் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்து கொண்டு நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தனர். சில நேரங்களில் வார்த்தைகளை விட அமைதியே அதிக உணர்வுகளை சொல்லிவிடும். அதன் பிறகு அவர்களது உறவு மேலும் வலுவானது. ஒருவரின் சந்தோஷத்தில் மற்றொருவர் மகிழ்ந்தனர். ஒருவரின் கவலையில் மற்றொருவர் துணையாக இருந்தனர். சேகரின் புதிய கட்டிட திட்டம் வெற்றிகரமாக முடிந்த நாள் அவன் முதலில் அந்த செய்தியை ரமணியிடம்தான் பகிர்ந்தான். நீங்க கொடுத்த நம்பிக்கையால் தான் இது சாத்தியமாச்சு என்றான். ரமணி பெருமையாக சிரித்தாள். இது உங்க உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. அந்த மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் இருவரும் எதிர்காலத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். வாழ்க்கை எங்கு கொண்டு சென்றாலும் ஒருவருக்கொருவர் மரியாதையுடனும் அன்புடனும் இருக்க வேண்டும் என்று உறுதியெடுத்தனர். அந்த நாளிலிருந்து ரமணி மற்றும் சேகரின் உறவு வெறும் காதலாக இல்லாமல் நம்பிக்கை, புரிதல் மற்றும் அக்கறையால் கட்டப்பட்ட ஒரு அழகான பந்தமாக மாறியது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.